ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் விஜி. ஒரு குயிக்காக வந்து ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணணுன்னா மட்டன் பொடிமாஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஆனால் வந்து சூப்பராக இருக்கும், போன்லெஸ்ஸாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிசைஞ்சு ஊட்டுறதுக்கும் அட்லீஸ்ட் நம்ம வெறுமனே சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே இந்த டிஷ் வந்து ரொம்ப ஹெம்மியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் நார்மல் சைஸ் வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா இதை சேர்த்து கொஞ்சமாக வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, இது கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வரட்டும். பொருளுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டை வந்து ஒரு அரை வேக்காடு வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் வந்து ஸ்க்ராம்பிள்டு மாதிரி பண்ணிக்கணும். இப்போது நம்ம மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்துட்டு எலும்பு நீக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், வெறுமிளகாய்த்தூள், கொஞ்சம் பெப்பர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 4-5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதில். இப்போது இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து எறும்புலாம் இல்லாமல் இருக்கிறதால, எக் இருக்கிறதால நல்லாவே இந்த மட்டன் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது வந்து சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி நமக்கு சாப்பிட்றதுக்கும் சரி, இல்லைனா வெறுமனே ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாலும் சரி, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நல்லா கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வந்துட்டு தூவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.